ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் நிறைய மக்கள் மனதை அப்போது சென்றடைந்த படங்கள் இப்போது ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. அந்த வரிசையில் 43 வருடங்களுக்கு பிறகு 1983 வெளிவந்த உயிர் உள்ளவரை உஷா படத்தை இப்போது மிக உற்சாகமாக மீண்டும் வெளியிட்டிருக்கிறார் டி. ராஜேந்தர். அதற்கு முன்பு அவர் இயக்கி வெளிவந்த படங்களில் ஏதோ ஒரு காட்சியில்தான் தலையை காட்டுவார் டி. ராஜேந்தர். ஆனால் உயிர் உள்ளவரை உஷா படத்தில் இளம் காதலர்கள் சேர உதவும் ஒரு தாதா கேரக்டரில் செயின் ஜெயபாலாக நடித்திருந்தார் டி.ஆர். ஆக்ஷன் பண்ணி டி.ஆர். அசத்தி இருந்தது அப்போதைக்கு எல்லோருக்கும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. அவருடைய முதல் படம் ஒருதலை ராகம், ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி. அதே போலத்தான் இதுவும் கல்லூரியில் ஒன்றாக படிக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல். இந்த செயின் ஜெயபால் கேரக்டர் ரஜினியை மனதில் வைத்து உருவாக்கினாராம் டி. ராஜேந்தர். ஆனால் அதில் ரஜினி நடிக்க மறுத்துவிட்டாராம். அவர் சொன்ன காரணம், பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கும் படத்தில் மட்டும் நடிப்பேன் என்பதாம். பிறகுதான் அதில் டி.ஆர். நடித்து பட்டி தொட்டி எல்லாம் பாப்புலர் ஆனார். ராதாரவியை இதில் வில்லனாக அறிமுகம் செய்தார். நளினி ஹீரோயினாக அறிமுகமாகி பிறகு பிஸியஸ்ட் ஹீரோயினாகி ராமராஜனை காதல் கல்யாணம் செய்தார். உஷாவை டி. ராஜேந்தர் காதலித்து வந்த வேளையில் இந்த படத்தை எடுத்து வெற்றி பெற்றார். ரீரிலீஸில் இப்போது இசையிலும் பாடல்களிலும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறார் பிஜிஎம். இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் பெப்பாகத்தான் இருக்கிறது பாடல்கள் ஒவ்வொன்றுமே என்றைக்கும் ரசிக்கக்கூடியது. வந்தாடும் பப்பக்களே, இந்திரலோகத்து சுந்தரி, ராத்திரி கனவில் வந்தாலோ, மோகம் வந்து தாகம் வந்து என்னை அழைக்க, இதயமதை கோயில் என்றேன், வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு என்று எல்லா பாடல்களையுமே ஒன்ஸ் மோர் கேட்க வைப்பது இந்த ஜெனரேஷனிலும் பிரமாதமாக ரசிக்கிறார்கள். தமிழில் வெள்ளி விழாவும் தெலுங்கு உட்பட மற்ற மொழிகளில் இந்த படம் ரீமேக் ஆகி அதைவிடவும் அதிக நாட்கள் ஓடியது. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே அதற்கு ஒரு பேக்ரவுண்டுடன் இருக்கும். தான் காதலித்த பெண்ணை பறிகொடுத்ததால் காதலிப்பவர்களுக்கு உதவுகிறார் செயின் ஜெயபால் டி. ராஜேந்தர். முறைப்படி நாள் நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் செய்த சரிதா வாழாவெட்டியாக வீட்டில் இருக்கிறாள். அவர் தங்கை நளினியின் காதலை ஆதரித்து உதவுகிறார். நளினி ஜோடியாக நடித்த கங்கா இப்போது நம்மிடையே இல்லை, இயற்கை எய்திவிட்டார். உசிலைமணி, எஸ்.எஸ். சந்திரன், இடிச்சப்புள்ளி செல்வராஜ் போன்றவர்களும் நம்மிடையே இல்லை. பிரமாதமாக பாடல் பாடிய எஸ். பி. பாலசுப்ரமணியம் நம்மிடம் இப்போது இல்லை. தன்னம்பிக்கை நாயகன் டி.ஆர். பலருக்கு முன்னுதாரணம். அவருடைய உயிர் உள்ளவரை உஷா படத்தை இன்றைய இளம் தலைமுறையினரும் இளம் சினிமா கலைஞர்களும் பார்ப்பது அவசியம். பாடல்களில் வெரைட்டி, காதல் கதையில் ஆக்ஷன் புகுத்தி மெயின் நாட் கெடாமல் காதலையும் வாழ வைத்து படத்தையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார் டி. ராஜேந்தர். உயிருள்ள உஷா இன்றைக்கும் பேச வைக்கிறது, பாடல்கள் பாட வைக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.